ancient Tamil Nadu. And the ancient Tamil Nadu la nadanda trade பத்தி பார்த்தோம். Then what is the role of government in Tamil Nadu? Foreigners who transacted business were known as Yavanas. யார் யாரெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பேர் யவனஸ். அரப்ஸ் who traded with Tamil were called Jonagar. அதாவது யவனஸ், ஜொனாகஸ் and Pattinapalai praised the Kaveri Pumpattinam as a city where various foreigners, high civilization speaking different languages assembled to transact business with the support of the kingdom. அதாவது ஒவ்வொரு பேரரசும் அவங்க நாட்டில் வந்து ஃபாரினர்ஸை வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து விற்கிறதுக்காக நிறைய வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பட்டினப்பாலை அதை தான் சொல்லுது. அதாவது காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஒரு சிட்டி, அங்கே வந்து நிறையா ஃபாரினர்ஸ், ஹை சிவிலைசேஷன் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், அதாவது நிறைய மொழிகள் பேசக்கூடிய நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அசம்பிள் ஆகுறாங்க. எங்கே? இந்த காவேரி பூம்பட்டினத்தில். அந்த காவேரி பூம்பட்டினத்தோட கிங்கோட சப்போர்ட் படி அவங்க அங்கே வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The role of the state in trade related to two aspects, namely adequate infrastructure to sustain the trade and administrative machinery for taxation. ஸ்டேட்டோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ரோல் தான். ஒன்று, அங்கே adequate infrastructure அந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு இருக்குதா, and to sustain the trade, அதாவது தொடர்ந்து பொருட்கள் மக்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். and then taxation, administration of taxation. During Sangam period, the main trade routes were passing through the thick forest over Western Ghats. The state protected the merchant caravans of these trade routes from robbers and wildlife. Main roads known Peruvali were built for surface transportation. First வந்து அவங்க நாட்டுக்குள்ளே தான் ட்ரேடு பண்ணாங்க. அது கடலை தாண்டி கடல் போனாங்க. அடுத்து இந்த காடுகள் வழியாகவும் அவங்க போய் ட்ரேடு பண்ணுறதுக்காகவும் ராபர்ஸ் கொள்ளையர்கள்ட்ட இருந்தும் மிருகங்கள்கிட்ட இருந்தும் காட்டு விலங்குகள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ரோடுகளை வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. பிசைட்ஸ் இதெல்லாம் அந்த ஸ்டேட்டோடைய ரோல். ஸோ த பிசைட் ஸ்டேட் எக்ஸ்பேண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஷிப்பிங் சச் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்ஸ், லைட் ஹவுஸ், வேர் ஹவுஸ் எக்ஸெட்ரா டு ப்ரமோட் overseas trade. Many such ports were developed during the Sangam period. Kaveri Pumpattinam was the chief port of Kingdom of Cholas, while Nagapattinam, Marakkanam, Arikamedu, etc. were other small ports on the east coast. அதாவது காவேரி பூம்பட்டினம் தான் சீஃப் போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா சோழர்களுடைய காலத்தில். அதே சமயத்தில் நாகப்பட்டினம், மரக்கணம், Arikamedu, etc. So many places are small ports on east coast. Similarly, Pandyas developed Korkai, Saliyur, Kayal, Marunganur, Pattinam, Kumari for foreigners trade. So the state governments installed checkposts to collect customs along the highways and the port. ஸ்டேட் வந்து ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்க வந்து அந்த கிங்டமோட சப்போர்ட்டோட ட்ரேடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அண்ட் தென் அவங்கள்ட்ட இருந்து டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கஸ்டம்ஸ் டியூட்டியவும் கலெக்ட் பண்ணுறாங்க, செக் போஸ்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி. ஸோ தீஸ் ஆர் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் டியூரிங் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் we will see about contribution of Kaudilya to trade. கௌடில்யா அவர் எழுதின நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரம் டிஸ்கிரைப்ஸ் எக்கனாமி இன் மௌரியன் டைம். மௌரியர்கள் காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரம். திஸ் brought out a history of marketing practiced some 2 years ago. According to Kaudilya, trade in medieval India was centralized. According to Kaudilya, trade in medieval India was centralized. The commodities produced could not be sold in the location of production. The state designated certain places for selling the commodities. It levied duties on goods brought into the city and could be sold after payment duty. Only certain merchants were authorized to engage in trade to tell at prices.
fixed by the chief controller of state trade. The profit margin allowed for traders ranged between 5% for indigenous goods and 10% for imported goods. Import of foreign goods were encouraged to enhance the standard of living of the people. Kaudilya gave importance for the state in relation to treasury, taxation, industry, commerce, agriculture and conservation of natural resources. Arthashastra focused on the creation of wealth as the means to promote the well-being of the society. He advocated maintenance of perfect balance between state management and people's welfare through trading activities. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்த்தசாஸ்திரத்தில் கௌடில்யர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்களுடைய நலன், the standard of living of the people will be increased by the wealth, creation of wealth. It is most important thing in the state. So he advocated the maintenance of perfect balance between state management and people's welfare through trading activities. So goods are transported the production place to the consumption place, and after making payment duty, the goods are sold. And important ancient centers in the coastal regions of Tamil Nadu were given in your book. Important ancient trade centers in the coastal regions of Tamil Nadu. Alambarai, Alangulam, Pumbugar, Marakanam, Vasasamudram, Mailapur. ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் பிளேசஸ், ஹாஸ்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளேசஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர் வைகை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிவர் வைகை. அண்ட் ஆலங்குளம் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா a village situated on the east coast of Bay of Bengal. Bay of Bengal ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அட்டங்கரை கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர் வைகை நியர் ஸ்ரீலங்கா. ஸோ மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஃபைண்டிங்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ் ஆஃப் மெடிட்டேரியன் ஆரிஜின். ரோமன் காயின்ஸ் ஆஃப் வேலண்டைன்ஸ் 2, அரகாடிஸ், தியோடசிஸ் 2, பாட் ஷர்ட்ஸ் வித் ரோமன் ஷிப்ஸ், கிராஃபிட்டி, இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் வேர்டு புக்கிங்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு we will see about காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. இப்போ நம்ம பார்த்தது ஹோஸ்டல் பிளேஸு ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த்தன் பிளேஸ். நார்தன் பிளேஸில் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வாஸ் ப்ராஸ்பரஸ் ஈவன் டியூரிங் த மெடிவல் பீரியட் ஃப்ரம் 12 to 16 centuries. Despite political upheavals, Balban was the first sultan who paved the way in the dense forest. Balban was the first sultan who paved the way in the dense forest and helped traders and their commercial caravans to move from one marketplace to another. அதுக்கு அடுத்து பால்பன் தான், சுல்தானிய வம்சத்தில் வந்த பால்பன் அடர்த்தியான காடுகள் வழியாக போய் குட்ஸை ட்ரேடு பண்ணுறதுக்கு ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக கமர்ஷியல் கேரவான்ஸ் வண்டிகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு, குட்ஸை ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி brought a price to very low ebb. அவர் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறாரு. He encouraged import of foreign goods from Persia and subsidized goods. Arabs were dominant players in Indian foreign trade. They never discouraged Indian traders like Tamils, Gujaratis, etc. The trade between the coastal ports were in the hands of Marwaris and Gujaratis. The overland trade of Multanis, who were Hindus, Khurasanis, who were Afghans, Iranians and so on. இவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்குள்ளே ட்ரேடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் ஈரானியன்ஸ் டியூரிங் சுல்தானேட் பீரியட். இப்போ நம்ம பார்த்தது சுல்தானிய வம்சம் தான், அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ட்ரேடு அங்கே ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கரன்சி சிஸ்டம் பேஸ்ட் ஆன் சில்வர் அண்ட் காப்பர். Moorish traveler described the teeming market of big cities in the Gangetic Plains, Malwar, Gujarat and South India.
ஸோ இங்கே உங்களுக்கு வந்து நிறைய பிளேசஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேசஸ் வந்து நார்த்தில் எப்படி இருந்துச்சு, சவுத்தில் எப்படி இருந்துச்சு, ஈஸ்ட்டில் எப்படி ட்ரேட் இருந்துச்சு, வெஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேடு வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் நடந்திருக்கு, இந்த மாதிரியெல்லாம் இந்த பிளேசஸ்லாம் நடந்திருக்கு, இந்த கிங்டம்லாம் நம்மகிட்ட வந்து ட்ரேடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். தென் த இம்பார்ட்டன்ட் ட்ரேடு சென்டர்ஸ் வேர் டெல்லி, மும்பை, அகமதாபாத், Sonargaon, Jaunpur, Lahore and so on. The huge going foreign traders to the development of marketplace in the towns and villages. India's handicrafts commanded a good foreign market. India exported imported horses, dry fruits, precious stones, glassware, high-grade textiles, raw silk, corals, scented oil, velvets, etc. from the Kabul, Arabia, Europe, West Asia and China. Indian products were exported to East Africa, Malaya, China and Far East. Trade was conducted through the overland routes with Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade via land route with Quetta, Khyber Pass, Iraq and Bukhara. The traders of Malabar, Gujarat and foreign settlers in the ports of Calicut, Kambat and Mangalore controlled the major business sector in the port cities. இந்த கடற்கரை மூலமாக நடந்த அந்த துறைமுகங்கள் மூலமாக நடந்த அந்த ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த காலிக்கட்டில், கும்பட் அண்ட் மங்களூரில் அவங்க வந்து சில ஆஃபீஸஸை வச்சு அந்த பிஸ்னஸ் செக்டாரை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் காமர்ஸ் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. அடுத்து நம்ம பூம்புகார் அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி படிச்சிருப்போம்.